சட்டுன்னு செஞ்சிடலாங்க. இட்லி தோசைக்கு சூப்பரான குருமா. வாங்க பார்க்கலாம். 2 தக்காளியை வச்சு குயிக்காக இட்லி சாம்பார் பார்த்துக்கலாங்களா. கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சோடனே கடுகு போட்டுக்கலாம். அடுத்து ஒரே ஒரு பெரிய வெங்காயமும் 2 தக்காளி மட்டும் கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய், இவ்வளோதாங்க. கடுகு வெடிச்சிருச்சுங்க. இப்போது ஸ்லைஸாக கட் பண்ண பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய் லைட்டாக வதக்கிக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். வதக்கிட்டு உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கிறேங்க. சிம்மில் வச்சு கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம். சைட் பை சைடு கொஞ்சமாக பொட்டுக்கலைங்க போதும். கொஞ்சமாக சோம்பு கொஞ்சம் இந்த சைஸ் பட்டை, இதை வச்சு நம்ம நுணுக்கி எடுத்துக்கலாங்க. நல்லா பவுடராக எடுத்துக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வெட்டிருக்குங்க. மசிச்சு விட்டுக்கலாம் லைட்டாக. 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் போதுங்க. இதையும் நல்லா வதக்கிக்கலாங்க. இந்த டைமில் 2 டம்ளர் தண்ணி ஊற்றி இதை நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். தக்காளி இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டுக்கலாங்க. இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. நல்லா கொதிக்கட்டும். அந்த டைமில் நம்ம பொட்டுக்கல்லையை அரைச்சிக்கலாம். டைமில் நல்லா கொதிச்சிருக்கோங்க. லைட்டாக கலந்து விட்டு உப்பு காரம் மட்டும் பார்த்துக்கோங்க. பத்தலைன்னா இந்த டைமில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பொடியை தண்ணி ஊற்றி கரைச்சி அதில் ஊற்றிக்கலாங்க. அப்படியே போட்டால் கட்டி ஆகிடும். கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம ஊற்றிக்கலாம். கலந்து அதில் ஊற்றிக்கலாங்க. கலக்கிக்கலாம். நல்லா நம்ம தேவையான தண்ணி ஊற்றி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். கலந்து விட்டு உப்பு காரம் மட்டும் பார்த்துக்கோங்க. கொஞ்ச நேரம் கொதிச்சோடனே ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா காஞ்சிச்சுங்க. இந்த டைமில் கொத்தமல்லி தழை தூவி ஆஃப் பண்ணிக்கலாம். ப்ளீஸ் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.